தமிழ் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ESP பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்காடு போயிருந்தபோது பலூன் ஷூட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பலூன் ஷூட்டிங் போகிறதுக்கு போயிருந்தேங்க. அப்போ வந்துட்டு எவ்வளோங்க சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 7 ஷாட்டுக்கு வந்துட்டு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, மீதி ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏற்காடில் இந்த இடம் எங்கே வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேர்வராயன் டெம்பிள் வந்து போனீங்கன்னா அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து பாதை இருக்கும். அங்கே வந்துட்டு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. சேர்வராயன் டெம்பிளுக்கு மேலே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு இந்த பலூன் ஷூட்டிங் வந்துட்டு அங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து தந்தூரி டீ இருக்குது. தந்தூரி டீ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பலூன் ஷூட்டிங் வந்து பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கன்று கொடுத்தாங்க. அந்த கன்று பார்த்துட்டு இது சரியில்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஆனால் வந்துட்டு கடைசியில் பார்த்தா அந்த கன்று தான் சூப்பராக சுட்டுச்சு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் ட்ரைல் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்போலாம் வந்துட்டு என்னால் ஒன்றுமே சுட முடியல. பால் எய்ம் பண்ணால் எங்கேயோ போயிட்டு இருந்தது. திரும்பி ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு இப்போ வந்து கன்னை வாங்கிட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ வந்துட்டு மாற்றிட்டேன் அந்த கன்னை மாற்றினதுக்கப்புறம் சுட முடிஞ்சிச்சு. இப்போ என்னால் சுட முடியுது. அதுக்கப்புறமே பார்த்தா ஒரு 7 ஷாட்டுக்கு வந்து 5 ஷாட்டு வந்து நான் சுட்டுட்டேன். அதனால் வந்துட்டு கன்னை செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே கொடுத்து இந்த கண்ணியை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கும்போது சுடவே முடியல. எப்படி சொல்கிறது, 6 ஷாட்டு வந்து வீணாக்கிட்டோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, நானும் என் ஃப்ரெண்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேறு கன் மாற்றினதுக்கப்புறம் 7 ஷாட்டுக்கு 5 ஷாட் வந்து அடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போயும் வந்துட்டு இந்த பாலியும் வந்து நான் சுட்டுருவேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து சுட்டுட்டேன். ஆனால் இதுக்கு அடுத்த ஷாட் வந்து நான் மிஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வர ஷாட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் சுட்டுருவேன். பாருங்களேன், ஒரு போனஸ் கூட ஒன்று கிடைக்கும். ஒன்று சுடும்போது இன்னொன்று வெடிச்சிடும். வெயில்னால வெடிச்சிச்சா என்னன்னு தெரியல. அது ஒரு போனஸும் வந்து கிடச்சிச்சு. இப்படி தான் வந்துட்டு பலூன் ஷூட்டிங் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏற்காடு போயிட்டு ஏற்காடில் நல்ல ஒரு ட்ரிப் என்ஜாய்மெண்ட் தான். சேவராயன் டெம்பிள் முக்கியமாக வந்துட்டு ஏற்காடில் சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துல அதுவும் ஒன்று. அந்த கோயில் வந்துட்டு எப்படின்னா மலைக்குள்ளார குனிஞ்சு உள்ளார போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து புனிஞ்சு போகும்போது பார்த்து புனிஞ்சு உள்ளார போங்க, இல்லைனா வந்து தலையில் அடிப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் 14 விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ESP. நன்றி, வணக்கம்.